நல்ல மண்ணா பார்த்து வெட்டா. நல்ல மண்ணா பார்த்து. இந்த வெட்டி போடுறா கூட இல்ல. கூட வெட்டா. போடுறா. பக்கத்துல வந்தாங்க. ஐயோ போடுறா. வெட்டிங்க மசன்னு சும்மா வச்சு சரிஞ்சு விடுறோம். இங்கே சேர்க்கலாம். தூக்கு போடா. இல்ல தூக்கு போடா. அவ்வளவுதான்டா. ஆம்பளை சிங்கம்டா. ராம பிடி. நடங்க. குமலா கொட்டு. களிமண்ணுல ஆடு. செம்மையா சமைக்கிறோம். பயங்கர மறுசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு பெட்டி. வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. எல்லாத்தையும் மூஞ்சி ஊர்ல ஊத்தி விட்டு போயிடும். இந்த பக்கம் எடுப்பா. ஐயோ அண்ணா உடச்சிக்கிச்சியா? அண்ணா உடைக்கிறா. அது ஊர் நட்டா அது மிதிக்க நல்லா. நடுல ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா போடு ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா களிமண்ணு செதறணும். தலைமணி சரி கால் அச்சதுங்க கடுவாடே கைடு போதும்னே வாங்க. கைடா டேய் அவ்வளோதான் எல்லாமே எடுத்தாச்சு. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகா சாந்து, அரைச்ச இஞ்சி பூண்டு, முணுக்கின கல்லுப்பு. இது என்ன முழுக்கட்டையா? நல்லது உள்ள காலம் கீழே விளையாக்குள்ளதான் அவர் கேமரா கூட நுழைச்சிருக்காரு. உள்ளதுன்னு சொல்லு. நமக்கு பரட்டு ஏத்திய சொல்லி விடு. மூஞ்சில விரிச்சு வச்சுட்டேன். பொது விட அவ்வளோதான். மண்ணால் விட்டுறலாம். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாசு. நான் மேலே அள்ளி வைக்கிறேன் பஸ். நீங்க கையை விட்டு நோண்டிங்களா? நல்லா கொக்கையில் அவ்வளோ வெயிட்டாக இருக்கு. அவ்வளோ வெயிட்டாக இருக்காவா? கத்துனே போன தூக்க வச்சிலையா? வரி வரி தான் நல்லா இருக்கும். உலகத்துல உள்ள விஞ்ஞானி பொருளாக்கி நம்ம கிட்ட நிற்கிறாட்டா இருக்காங்க. வாணே வீடியா குழம்போ பெரட்டெல்லாம் வச்சிருந்தோம்னா கறி கீரி வெந்துருச்சு வேகலைன்னு தெரியும், எடுத்து பார்க்கலாம். இப்படி மண்ணுக்குள்ள போட்டு மூடி வச்சிருக்கோம். வெந்துருச்சா வேலை தெரியல. தாத்தா சொல்றாரு வெந்துருச்சு உடங்கடான்னு. பாப்போம் உடச்சு பாப்போம். எடுங்கடா கரெக்டுங்கடா. பாபா எடுத்து
எப்படி இருக்கு எலும்பு கலந்து கை அருமையா இருக்குடா. ரெண்டு பாதி வந்துருச்சியா? தூக்கு அவ்வளவு வேண்டா. போட்டுரு. ஓகே, இது குழம்பா இல்ல வேற எதுவுமா? இவ்வளவு குழம்பு தான்டா. ஏன்னா இந்த நீர் கூட வெளியில போடல, அதனால உள்ள அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அருமையா இருக்குண்ணே. எப்படி இருக்கு? அடா அடா, இந்த புதினா கொத்தமல்லி அப்படியே சாறு இறங்கி செம்மையா இருக்கியா. புரியாது. செட்டு நிறைய கறி போடு. நீ இப்படியே உட்காந்துக்கிறேன், கேமராவை ஒதுக்கிக்கங்க. முழு ஆட்டுக்குள்ள இந்த புதினா கொத்தமல்லியை பட்ட வகையில உள்ள வச்சு அப்படியே களிமண்ணை போட்டு பூசி நெருப்புல வச்சு கொளுத்தி எடுத்து சாப்பிடுறது பாக்குறதுக்கு அந்த தண்ணி பூரா ஆவிய வெளியில போக முடியாம உள்ள இருக்கவும் பார்க்க வேகாத மாதிரி இருந்துச்சு. ஆனா எடுத்து பிச்சு சாப்பிடுறதுக்கு அப்படி பஞ்சு மாதிரி இருக்கு. சாப்பிடுறதுக்கு அந்த புதினா கொத்தமல்லி வாசனையோட களிமண் வாசனையோட சேர்ந்து வேற லெவல் ஆட்டுக்கறி, சுட்ட கறி அவ்வளவு டேஸ்டா இருக்கு. அருமையா இருக்கும்.